ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் மூலமா ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். இந்த 5 ஸ்நாக்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை ஸ்நாக்ஸ் வச்சு நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்பர் 1, நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்க தரலாம். இது நியூட்ரியன்ட் டென்ஸா இருக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிச்சா இருக்கனால பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நம்பர் 2, சிறுதானியம் இல்லைன்னா சத்து மாவுல லட்டு செஞ்சு வச்சுக்கலாம். இது தாராளமா உங்களுக்கு 3 வாரம் வரைக்கும் வரும். ஸோ ஷெல்ஃப் லைஃப் நிறைய இருக்கிறனால வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இதை ஸ்நாக்கா தரத்துக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியை பிளான் பண்ணிக்கோங்க. மார்னிங் சரியா உங்க குழந்தைங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னா அன்னைக்கு மில்லட் லட்டுவா ஸ்நாக்கா கொடுங்க. அது ஈக்குவலைசிங்கா இருக்கும். நம்பர் 3, ஹோம்மேட் பாப்கார்ன் ஆர் மசாலா பொரி. இது கொஞ்சம் கார்போஹைட்ரேட் டென்ஸ் அண்ட் இதில் நார் சத்து கொஞ்சமாக கிடைக்கும். ஸோ சரியா அவங்க குழந்தைங்க சாப்பிடல ஆர் ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்காங்கன்னா இது கட்டாயம் ஒரு ஸ்நாக்காக இருக்கலாம். நம்பர் 4, பொட்டுக்கடலை உருண்டை, பொரிக்கடலை உருண்டை, வேர்க்கடலை உருண்டை ஆர் எள்ளு உருண்டை. இதில் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு வெரைட்டியாவது இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்றில் ஒரு டைப் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் கிடைக்கிறனாலையும் செலீனியம், அயர்ன் இந்த மாதிரி சத்து கிடைக்கிறனால குழந்தைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 5, அவலில் மிக்சர் செஞ்சு வச்சுக்கோங்க. அயர்ன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அனீமியாவை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அனீமியா இருந்ததுன்னா அவங்களோட லிசனிங் கெப்பாசிட்டி, காக்னிட்டிவ் கெப்பாசிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அவலில் அடிக்கடி சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க.